அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் மங்களகரமா எல்லாம் குளிச்சுட்டு நல்லபடியா சாமி எல்லாம் கும்பிட்டுருப்பீங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீக பதிவு பார்க்கல. இன்னைக்கு நம்ம சேனல்ல நேற்று போஸ்ட் போட்டிருந்தேன் கம்யூனிட்டி டேப்ல. என்ன மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். சோ அதுல பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ப்புக்கும் ஆன்மீகத்துக்கும் அதிகமா ஓட்டிங் இருந்துச்சு, ஈக்குவலா தான் வந்துருந்துச்சு. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பு பற்றி நம்ம பார்க்க போறோம். சோ நானும் ஒரு அம்மா அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். அது நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர யாருக்கும் யாரும் அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா குழந்தைங்களும் குடும்பமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருடைய மனநிலைமையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம கையில இருக்க 5 விரலுமே சமமா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 5 விரலும் ஒன்னா இருந்தா நம்மளால எந்த பொருளுமே எடுக்கவே முடியாது. அதான் உண்மை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கனாலதான் நம்மளால வளைஞ்சு எல்லாமே எடுக்க முடியுது. அந்த பொருள் நம்மளால தொட முடியுது. ஸோ பாத்தீங்கன்னா 5 விரலுமே சேமா இருந்துச்சுன்னா நம்மளால அதை எதுவுமே பண்ண முடியாது. அது உபயோகம் இல்லாம போயிடும். அதுல ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். ஸோ இதை நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அம்மாவா எனக்கும் சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், சில பேர்டன் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு குழந்தை உருவாகும் போது அது மட்டும் உருவாகிறது இல்ல, அது கூட சேர்ந்து பெற்றோரும் உருவாகுறாங்க. அம்மா அப்பாங்கிற உறவும் வளருது. அது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டி இந்த மாதிரி ஒரு ஜீவன் உருவாகும் போது அதுக்குரிய சொந்தங்கள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல உயர்றாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பு அப்படின்னா குழந்தை மட்டும் வளர்றது இல்லை, அது கூடவே சேர்ந்து அவங்க பெற்றோர்களும் வளர்றாங்க அப்படிங்கிறதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. அப்ப நம்மளும் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தையா இருக்கும்போது என்னெல்லாம் அடம் பண்ணியிருப்போம், என்னெல்லாம் பண்ணியிருப்போம். நம்ம அம்மாட்ட கிட்டதான் நம்மளை பத்தி சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏன் குழந்தைகிட்டையும் பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பண்ண சின்ன வயசுல பண்ண சேட்டைகள்ல இருந்து, நான் பண்ண நல்ல விஷயங்கள்ல இருந்து, நான் படிச்ச விஷயங்கள் எல்லாமே அடிக்கடி என் குழந்தைகிட்ட நான் பேசுவேன். நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா மெயினா மத்தவங்க பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுவோம். நம்ம சில பேர் இப்ப திவினேஷ்னு ஒரு பையன் சரிகமபால பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர் ஆயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா அவரு அந்த பையனுடைய ஞானம் அறிவுக்காக அந்த பையனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, கடவுளோட அனுகிரகத்தோட கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அதே மாதிரிதான் எல்லா குழந்தைங்களும் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த திணிச்சோம் அப்படின்னா நம்ம குழந்தையோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். நம்ம குழந்தைக்கும் ஆண்டவன் ஏதாவது ஒரு அறிவாற்றல கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. சோ அந்த விஷயத்த நம்ம தேடணும். அதை தேடி அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட சொல்லும் போது அது நம்மளால பயன்படுமா, அது நல்ல விஷயமா அப்படின்னு நம்ம யோசிச்சு அதுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி அதை மோட்டிவேட் பண்ணி எந்த மாதிரி நம்ம கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போகணும். அப்ப அந்த நாலேஜ் நமக்குமே இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நம்மளால மோட்டிவேட் பண்ண முடியும். நீ இதை செய்யாத, இதை பண்ணாதன்னு நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நம்ம அதை செய்யாம இருக்கணும். அதை பண்ணாம இருந்தா மட்டும்தான் குழந்தைங்க அதை ஃபாலோ பண்றாங்க. இது நிறைய பேர் நடந்திருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்போன் பார்க்காதன்னு நாங்க சொல்லுவோம். ஆனா நாங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா நான் யோகிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் வேலைக்கு போகும்போது எனக்கு போன்ல தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரிப்போர்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்பவே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, யோகி நான் வேலைக்காக நான் பொழுதுபோக்குக்காக செல்போனை பார்க்கல, பொழப்புக்காக பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். சோ அதை புரிஞ்சுக்கிட்டனாலே என்னமோ எங்க கிட்ட அவன் செல்லே கேட்கறதே கிடையாது. அதே மாதிரி அப்பாவுக்கு பிசினஸ் பண்றதுனால போன் வரும், அவங்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக அவங்க பார்ப்பாங்க. உனக்கு இப்ப படிக்க வேண்டிய வயசு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஏஜ் வளர வளர மத்த பிள்ளைங்க எல்லாம் செல்போன் பார்க்கும்போது இவனுக்கும் அந்த ஆசை வருது. அவனா கேட்கறான். அப்ப நான் என்ன பண்ணா, சரி டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் உனக்கு செல்லு தரேன். அப்போ உனக்கு பிடிச்ச கதைகள், நீதி கதைகளை பாருன்னு சொல்லி இப்ப நான் அதை மாத்திருக்கேன். அதுவும் இப்ப 3rd இருந்து 4th போறான். அப்பதான் இந்த மாதிரி விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். சோ ரொம்ப நம்ம சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம அந்த சமூக ஊடகங்களோட அந்த இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம குழந்தைங்க வளர முடியாது. சோ பாத்தீங்கன்னா அதை நம்ம தடுக்கவும் முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாலோ நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலைகள், தட்டு அவன் சாப்பிட்ட தட்டை எடுத்து சிங்க்ல வைக்கிறது, முடிஞ்சா கழுவி வைன்னு சொல்றது. அதுக்கப்புறம் துணி துவைச்சா எடுத்து கற்றால போடு, நம்ம காய போடுறதுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி மேல சொல்றதுங்கிறது எனக்கு இப்ப நான் ரொம்ப பழகிட்டு இருக்கேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல நீ வெளிநாட்டுல போய் படிக்கிற மாதிரியோ இல்ல வெளிநாட்டுல போய் வேலை செய்யற மாதிரியோ இருந்தா உன்னுடைய வேலையை நீயே செய்யற மாதிரி தான் இருக்கும். அப்ப நீ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நான் சொல்லுவேனே தவிர, நீ பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும், உனக்கு வரப்போற ஒய்ஃப்காக நீ செய்யணும் அப்படிங்கிறத விட
நீ வந்து உன்னை பாத்துக்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுதான் அவனுக்கு புரியுதோ இல்லையோ நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்றது அவன் வந்து கேட்டுக்கிறான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா. அது மட்டும் இல்லாம லீவு நாளா இருந்தா கூட ஒரு 1/2 வந்து அவன் பென்சில் பேனாவை எடுத்து ஏதாவது எழுதணும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கறத நான் கண்டிப்பா வந்து செய்வேன். நம்ம சம்மர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நான் லைவ்ல கூட நிறைய போட்டிருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா குவிஸ், இந்த விடுகதைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்துட்டு நான் பேசுவேன். இவன் வந்து ஒரு குழந்தை அப்படிங்கிறனால அவனுக்கு வந்து தனிமையா இருக்கிறவங்க அந்த ஃபீல் வரக்கூடாதுங்கிறதுக்காக நானும் இவனும் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய பேசுவோம், ஜாலியா இருப்போம். அதே மாதிரி இவன் அடம் பண்ணா கண்டிப்பா ஆளா கண்டிக்கிறது நான் தான், திட்டுறதும் வந்து நான் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பசங்க கூட விளையாடும் போது அவங்க வந்து ஒரு தடவை கெட்ட வார்த்தை பேசி திட்டாங்க என்னன்னு சொல்லி வந்து அழுதுட்டு இருந்தான். நீ போய் உடனே போய் அவங்க அம்மாட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா, அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக்காத, அந்த மாதிரி பேசுறது தப்புடான்னு அவன்கிட்ட சொல்லிட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரி போய் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டான், அவங்க அம்மாட்டையும் போய் சொல்லிட்டு வந்துட்டான். சோ வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து பிரச்சனை வந்து ஓவர் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி வந்து நம்ம மட்டும் குழந்தைய வளர்க்கறது இல்ல, சொசைட்டியும் தான் குழந்தைய வளர்க்குறது, சுத்தி உள்ளவங்களும் தான் வளர்க்குறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டுமே தான் குழந்தைய வளர்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த காலத்துல வந்து ஒத்து வராது. அவங்க வந்து டிவியில வளர்றாங்க, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வளர்றாங்க, நம்ம அந்த யூடியூப் வளர்க்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வளர்க்குது. அதே மாதிரி ஸ்கூல் போகும்போது சுத்தி இருக்க பசங்க எந்தெந்த சரௌண்டிங்ல இருந்து வேணாலும் வருவாங்க. அவங்க சொல்ற விஷயங்களும் குழந்தைங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பிடிச்சி போகும், அதை வந்து அடாப்ட் பண்ணி செய்வாங்க. அதை வந்து அவன் வந்து சொல்லிடுவான். யோகி வந்து பாத்தீங்கன்னா எது ஸ்கூல்ல பண்ணாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலுமே சரி, மிஸ் வந்து ஏதாவது திட்டினாங்கன்னா கூட வந்து என்கிட்ட சொல்லிடுவான். அப்படி சொல்லும் போது நான் வந்து அவன் உண்மையை சொல்லும் போது நான் எதுவுமே திட்ட மாட்டேன். ஆனா பொய் சொல்றான்னு தெரிஞ்சா கண்டிப்பா திட்டுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மாட்ட வந்து உண்மையை சொன்னா அம்மா திட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவன் வந்துட்டான். அதனால முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து எதுவுமே வந்து ரொம்ப மறைக்க மாட்டான், ஓப்பனா சொல்ல. அவன் சொல்லும் போது நான் காது கொடுத்து முதல் கேட்பேன். அவங்க அப்பாவும் அப்படிதான் ரொம்ப கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து உன் மேல தப்பு இல்லை அப்படின்னா நீ போய் வந்து தைரியமா பேசு, டீச்சர்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லுவோம். இவனும் இந்த மாதிரி சொல்லியிருக்கான். சோ அந்த மாதிரி வந்து அந்த தைரியத்தை, தன்னம்பிக்கைய, அவன் மேல தப்பு இல்லைன்னா அவன் வந்து தைரியமா பேசணுங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க வந்து அதை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவனும் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் வீட்டுல செய்ய ஆரம்பிச்சிருக்கான். சொன்னதை கேட்கறவன் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த செல்போன் அப்படின்னு இந்த டிவின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் வந்து அடம் பண்றான். அந்த விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இந்த டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் பாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது மட்டும் தனியா வந்து குழந்தைய வந்து வளர்றது இல்லை, நம்மளும் சேர்ந்து வளர்றதான். குழந்தைங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள், புத்தகங்கள் படிக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் பாக்குறது, மத்தவங்க புரணி பேசுறது வந்து குழந்தைங்க முன்னாடி பேசாம பெரியவங்க பேச வேண்டிய விஷயங்கள் பெரியவங்க முன்னாடி மட்டும் பேசிட்டு சின்ன குழந்தைங்க முன்னாடி அதெல்லாம் பேசாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து இப்ப யோகி கிட்ட வந்து நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். யோகியும் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போனா நிறைய நல்ல பேர் வாங்குவான். எப்படின்னா அவங்க வயசானவங்க அப்படின்னா அவனை தாத்தா பாட்டின்னு கூப்பிடுவான். கொஞ்சம் வந்து மிடில் ஏஜ் அப்படின்னா அங்கிள் ஆன்டின்னு தான் கூப்பிடுவான். இப்ப இருக்க பசங்க எல்லாம் வந்து சொல்லு அவ்வளவுதான் அப்படிதான் பேசுறாங்களே தவிர அந்த அங்கிள் ஆன்டி அத்தை மாமா எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா யோகி வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பேசுறது. இப்படி எல்லாம் பேசுறேன்னு ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. நானே வந்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அப்படின்னா அண்ணன் அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிடில் ஏஜ்னா அத்தை மாமா அப்படின்னு சொல்லுவான். வயசானவங்க அப்படின்னா தாத்தா பாட்டின்னு சொல்லி தான் கூப்பிடுவான். பக்கத்துல இருக்க ஏரியால இருக்க அவங்க வீட்டுல எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அவனை கேட்பாங்க, எங்க யோகியை காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அவன் பேச்சு வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கும்போது ரொம்ப வந்து மத்தவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையா பேசுவான். எனக்கே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை திட்டும் போது கூட நீ இப்படி எல்லாம் இருந்தப்பா, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க, நீ இவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் உன்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவானே தவிர ஏன்னா இப்படி வந்து அடம் பண்ற, இந்த ஒரு விஷயத்தினால உன்னை திட்டு வாங்குறியா அப்படின்னு சொல்லும் போது அவனே கொஞ்சம் ஃபீல் பண்ணி கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப இது பண்ணுவான். அதனால திரும்ப சேட்டை வந்து குறையாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். சோ நீங்க வந்து உங்க குழந்தைகிட்ட வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்க்குறீங்க, எப்படிலாம் வந்து நீங்க வந்து பேரண்டிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க குழந்தைங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவான விஷயங்களை கமெண்ட்ல தயவு செய்து சொல்லுங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நன்றி, வணக்கம்.